இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே எடுத்தது. எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் நறுக்கிட்டேன். ஒரு சட்டியில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கனை போட்டு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், சிக்கன் 65, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு ஒரு சைடு வந்து சாதம் வெந்துக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து குழம்பு தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு வந்து குழம்பு கூட்டி வச்சுருந்தேன். குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சைடு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சிக்கன் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சைடு வந்து ஒரு குழம்பு சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு இந்த சிக்கனை பரட்டுன்னு சொல்லிட்டு பரட்டிக்கணும். அது பொரியறதுலையும் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். இது பொரிஞ்சோன்னா அந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வர அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பழம் எடுத்து அதையும் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன்ல அதுலேயும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கிண்டி விட்டு நல்லா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கழுவி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டினேன். கொஞ்சம் இந்த சிக்கன்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுட்டு எலும்பாக இருக்க சிக்கன்லாம் அதில் வச்சு இஞ்சி பூண்டு எடுத்து சிக்கன் 65 பரட்டி வச்சுருந்தேன். அதில் எடுத்து போட்டு பரட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழம்புக்கு போட்டிருக்க சிக்கனை நல்லா வதக்குனேன். இந்த சைடு சிக்கன் 65க்கும் செஞ்சேன், இந்த சைடு குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். குழம்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகா அப்படி வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் போடுவோம். கடையில் வாங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சேராது கடையில் வாங்குறது. வீட்டில் நம்ம குழம்பு மிளகா அப்படி இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம். நல்லா மிளகா பொடியை போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விடணும். மிளகா பொடி, மஞ்சள் சீரகப்பொடி போட்டு கிண்டினதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் விழுது எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை அந்த சிக்கன் குழம்போடு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கி அதோட கொஞ்சம் ஊற்றி விட்டு அது நல்லா வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொதிச்சு வரட்டும் சொல்லிவிட்டு அந்த குழம்புல ஊற்றி விட்டேன். அப்படியே இதுக்கு கொதிக்குது. இந்த சைடு சிக்கன் பொரிக்க பொரிச்சிட்டு சிக்கன் பொரிக்கிறதுக்காண்டி எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊறினதுக்கப்புறமா தான் எடுத்து பொரிக்க ஆரம்பித்தேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு நல்லா இதை நல்லா வறுத்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்து அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துனேன். இங்கே சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளேயுமா அவங்ககிட்ட கொஞ்சம் பாத்திரம் விளக்குறது இருந்துச்சு. அதை போய் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இது வெந்துருச்சு. எதுனோன்னு ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படியே வச்சுட்டு பிள்ளைங்க வந்தாங்க. அவங்களுக்கு 2 கொடுத்துட்டு தட்டில் சாதம் போட்டு சிக்கன் 65 வச்சு குழம்பு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த சிக்கனை எடுத்துகிட்டு இன்னொரு சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டேன். 2வது தடவை போட்டு வச்சுட்டேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்.